Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன். இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணுற அடை வந்து ரெடிமேடாக கடைகளையும் கிடைக்கிது. அதை வச்சு இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக வீட்லேயே அடை ரெடி பண்ணி அதை வச்சு தான் இந்த அடை பிரதமனை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டேஸ்ட்டை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நான் வீட்டிலையே மிக்சியில் அரைச்ச மாவு தான். புட்டுக்காக அரைச்ச மாவில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில் தான் இன்றைக்கி நான் அடை ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக நீங்கள் எந்த பச்சரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் நார்மலாக இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் அரைச்சி வச்சுருப்பீங்களே அந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த அரிசி மாவு, அதுலேருந்து ஒரு 3 அப்படின்னா 4 குழிக்கரண்டி அளவு நான் ஊற்றுறேன். இதை போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற தட்டை பொறுத்து மாவை ஊற்றி எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்டாண்ட் இருந்தால் அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பவுலு, அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுக்கிங்க. இல்லை இட்லி பாத்திரம் இருந்தால் அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பிளேட்டை நான் வைக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அந்த பிளேட்டை எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு ஒரு கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடியில் வந்து ஒட்டாது, நல்லா ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க அந்த மாவுலேயும் வேக வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நாம் ரெடி பண்ண மாவுலேருந்து நான் எல்லாத்தையும் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு எடுத்ததில்ல, அதுக்கு வந்து 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி போட்டு இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அடை பிரதமனுக்கு சுகர்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெல்லம் தான் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்கள் வெல்லத்தில் கல் மண் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதி வர டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த அடை, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா உதறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. கொஞ்சம் கொதி வர டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் இந்த அடை ரெண்டுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். அப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடை சேர்த்துட்டு ஒரு நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம போட்ட அடை வந்து அந்த வெள்ளை தண்ணியை நல்லா உறிஞ்சி கலரே இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். 10 நிமிஷம் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது திக்கான தேங்காய் பால். ஃபஸ்ட்டு எடுப்போம்ல தேங்காய் பாலில் அந்த பால் இது. இதில் நம்ம நார்மல் பால் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, நார்மல் பால் சேர்த்தா திரிஞ்சு போயிடும். ஸோ மஸ்ட் இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் தான் சேர்க்கணும். இது போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி கொதி வர டைமில் இப்போ நம்ம 2வது பால் சேர்க்கலாம். அந்த 2வது பால் வந்து எனக்கு கரெக்டாக 1½ கப் அளவுக்கு கிடச்சிது. ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த ரெசிபிக்கு எனக்கு கரெக்டாக அரை முடி அளவு தேங்காய் தேவைப்பட்டுச்சு. அரை முடியை நான் அரைச்சி எடுக்கும்போது திக்கான பால் 1 கப்பும் 2வது பால் 1½ கப் அளவுக்கும் எனக்கு கிடச்சிது. இந்த குவான்டிட்டிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வர டைமில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காவை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தேங்காய் பால் எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இது ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸை வந்து நெய்யில் போட்டு தாளித்து போட்டுடலாம். இதுக்காக நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறேன். இதை போட்டு ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே திராட்சை போட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் நான் வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். பாதாம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தாளித்து எடுத்ததை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிங்க. 1/2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும் போது 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அது வந்து குவான்டிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேரளாவில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இதை ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. நாமளும் இதை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பாயாசமோ இல்லை ஸ்வீட் ரெசிபியோ ட்ரை பண்ணி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.